ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரிப்பு மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி மற்றும் பல்கலைக்கழகத்தில் இலங்கை தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய விவகாரம் தொடர்பாக இன்றைய நாளில் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக எரிபொருள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே ஒரு மாதத்திற்கும் அதிக நாட்கள் பயன்படுத்தத்தக்க அளவிலே எரிபொருள் நாட்டில் கையிருப்பில் இருப்பதாக நாட்டின் ஜனாதிபதி அறிவித்தும் கூட அந்த கையிருப்பு இருக்கும்போது ஏன் விலையை அதிகரிக்க வேண்டும்? பழைய விலைக்கு எரிபொருளை வாங்கி ஏன் அதிக விலைக்கு விற்கின்றீர்கள் என்று சொல்லி தற்போது எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையிலே தங்களிடம் ஏற்கனவே இருந்த கையிருப்பு தீர்ந்து விட்டது என்று சொல்லி அரசாங்கம் புதிய எரிபொருளை இறக்குமதி செய்யும் போது தாம் அதிக விலை கொடுத்து வாங்குவதனால் அதற்கேற்ற வகையிலே அதன் ஒரு பகுதியாக இந்த விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறித்த விடயம் தற்போது தென்னிலங்கை வட்டாரங்களிலும் சரி வடபகுதியிலும் சரி பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. விலை உயர்வு, அதாவது எரிபொருள் விலை மற்றும் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்வுக்கு ஆதரவாக அரசு தரப்பும் அது பிழை, அவ்வாறு செய்திருக்கக்கூடாது என எதிர்த்தரப்பும் தற்போது விவாதம் நடத்தி வருகின்றார்கள். மக்கள் மீது அரசாங்கம் சுமைகளை அதிகரிக்கின்றது என்று சொல்லி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அவரும் 30 நாட்களுக்கு மேல் எரிபொருள் இருக்கும்போது ஏன் பழைய விலைக்கு வாங்கி எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதே வேளையிலே நிலக்கரி விவகாரம் தொடர்பாக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலே அதில் ஏற்பட்ட நட்டத்தை சரிப்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த மத்திய கிழக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னரே எரிபொருள் விலையை அதிகரிக்க திட்டமிட்டிருந்தது எனவும், ஆனால் தற்போது அதனை ஒரு சாட்டாக வைத்துக்கொண்டு தற்போது எரிபொருள் விலையை அதிகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். குறிப்பாக வலுசக்தி அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் மீதும் அவர் சரமாரியாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். எரிபொருள் விலை உயர்வு மக்களை ஏமாற்றும் செயல் என்று சொல்லி மரிக்கா எம்பி குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். இந்த நிலையில் இதற்கெல்லாம் காரணமாக கடந்த காலங்களிலே வலுசக்தி அமைச்சராக இருந்து பல குற்றச்சாட்டுக்களுக்கு இலக்கான குமார ஜெயக்கொடி மீதும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்று சொல்லியும் மரிக்கா எம்பி தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையிலே நாட்டிலே கடந்த 9 நாட்களிலே மிக பெருமளவில் எரிபொருள் பொதுமக்களால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அன்னளவாக ஒரு நாளைக்கு 4000 மெட்ரிக் டன் டீசல் அளவிலேயே பொதுமக்களால் டீசல் வாங்கப்படுகின்றது என்று சொல்லியும், ஆனால் அதனையும் அதிகரித்த அளவிலே கடந்த 9 நாட்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் என்பன பொதுமக்களால் நுகரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக தங்களின் கையிருப்பு தீர்ந்துள்ளபடியால் தாங்கள் புதிதாக எரிபொருளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லியும், அதன் காரணமாகவே விலையை அதிகரித்துள்ளதாகவும்,
அதன் காரணமாக எரிபொருளை கொள்வனவு செய்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக பொதுமக்கள் தேவையற்ற பதற்றங்களை தவிர்த்து, தேவையற்ற பயணங்களை தவிர்த்து செயற்படும் போது அந்த எரிபொருள் நெருக்கடியை தவிர்க்க முடியும் என்று சொல்லி அவர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையிலே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் கூட பஸ் கட்டணங்கள், பொது போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ற வகையில்தான் ஏற்கனவே அந்த கட்டணங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையிலே பாடசாலையில் சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் சிறிய அளவிலே அந்த கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே வேளையிலே நாட்டிலே மிக அத்தியாவசியமான எரிபொருள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரிப்பை அடுத்து நாட்டில் ஏனைய பொருட்களின் விலைகளும் தற்போது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையிலே அதற்கேற்ற வகையில் இன்று நள்ளிரவு முதல் சிற்றுண்டிகளின் விலைகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர் சங்கம் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே இனி ஒவ்வொரு பொருட்களும் விலை அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லி பெரிதும் நம்பப்படுகின்றது. அதே நேரத்திலே இந்த நெருக்கடி நிலைமை காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரலாம் என்று சொல்லி ஊகங்கள் எழுந்த நிலையிலே அது தொடர்பாக குறிப்பாக தற்போது பண்டிகை காலங்கள் வரவுள்ள நிலையிலே அந்த அத்தியாவசிய பொருட்களை நாட்டில் கையிருப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு குழு ஒன்றை நியமித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக நாட்டிலே கைவசம் இருக்கின்ற பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உரிய தரப்பினருக்கு அவர் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதே வேளையிலே வர்த்தகத்துறை பிரதி அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக 45 நாட்களுக்கு போதுமான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் நாட்டில் கையிருப்பில் இருப்பதாகவும் மக்கள் தேவையற்ற பதட்டம் அடைய தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதே வேளையிலே இந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்றாலே ஒரு நெருக்கடி சூழல் உருவாகலாம் என்று சொல்லியும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதே வேளையிலே நாட்டில் எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் நாடு அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றது என்று சொல்லி இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட தற்போது நாடு ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கின்றது. அந்த வகையிலே நாட்டில் இந்த எரிபொருள் இறக்குமதி தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட நாடு அந்த சுமையை தாங்குவதற்கான இயலுமை இருக்கின்றது என்று சொல்லி அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையிலே இந்த அத்தியாவசிய நெருக்கடி, அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள், மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்தத்தை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக அமைச்சரவையினால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூடிய அமைச்சரவை அதற்கான குழு ஒன்றை நியமித்து அரசாங்கத்திற்கு உரிய சிபாரிசுகளை வழங்குவதற்காக அந்த குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த குழு இந்த விலை அதிகரிப்பு மற்றும் பொருட்கள் தட்டுப்பாடான நிலைமைகள் தொடர்பான ஒரு அறிக்கையை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையிலே நேற்றைய தினம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் பொதுமக்கள் சிக்கனமான வகையிலே எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக நாட்டில் இந்த கையிருப்பில் இருப்பதாக தான் சொன்னாலும் கூட தற்போது இந்த யுத்த நிலை நீடித்தால் ஒரு நெருக்கடி நிலை உருவாகலாம்
என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். இலங்கை மின்சார சபையின் நிறுவனத்தை தற்போதைய அரசாங்கம் 6 புதிய நிறுவனங்களாக பிரித்து மின் விநியோகத்தை செய்வதற்கு தற்போது தீர்மானித்து அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அது தொடர்பான வர்த்தமானியும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையிலே குறிப்பாக இதுவரை காலமும் இலங்கை மின்சார சபை ஒரு நிறுவனம் முழு மின் விநியோகத்திலிருந்து மின் உற்பத்தியிலிருந்து சகல விடயங்களையுமே இலங்கை மின்சார சபை தான் மேற்கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையிலே இலங்கை மின்சார சபை நட்டத்தில் இயங்குவதாகவும் அதனுடைய வினைத்திறன் குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்து அதனுடைய செயற்பாடுகளை பிரித்து 6 நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் புதிதாக உருவாக்கி இருக்கின்றது. குறித்த விடயம் தற்போது இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக குறித்த அரசாங்கத்தின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் தற்போது களமிறங்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் ஆங்காங்கே மின்தடை ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை மின்சார சபை வினைத்திறனாக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தாங்கள் இந்த 6 கட்டமைப்பை உருவாக்கியதாக 6 நிறுவனங்களை உருவாக்கியதாக அரசாங்க தரப்புகள் தெரிவித்தாலும் கூட எதிர்கட்சிகள் அதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த விடயத்தில் தவறு இழைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். குறிப்பாக 23,000 தொழிலாளர்களின் நிலைமைகள் பற்றி சிந்திக்காது அவர்களை வீதிக்கு இறங்க விட்டிருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார். இந்த அரசாங்கம் தவறான பாதையில் செல்கின்றது. இலங்கை மின்சார சபை விடயம் தொடர்பாக மிக பாரதூரமான ஒரு முடிவை இலங்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த காலங்களிலே ஆட்சிக்கு வர முதல் ஜேவிபி ஆக இந்த அனுரகுமார திசாநாயக்க இருந்தபோது தனியார் மயப்படுத்தலை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் தற்போது அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கு நேர்மாறாக இலங்கை மின்சார சபை நிறுவனத்தை அரச நிறுவனத்தை 6 நிறுவனங்களாக வகுத்து அதில் பலவற்றை தனியாருக்கு தாரை பார்த்திருக்கின்றார் என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கின்றார். இந்த நிலையிலே குறித்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது தொழிற்சங்க ரீதியாக அரசாங்க தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையில் அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முற்றுப்பெறுமா அல்லது தொடர்ச்சியாக அது நாடு முழுவதும் பரவல் அடையுமா என்பது தற்போது பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. ஈரானிய போர்க்கப்பல் மீது காலி கடற்பரப்பிற்கு அருகில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியமை ஏற்கனவே தெரிந்த விடயம். இந்த நிலையிலே அந்த தாக்குதலில் உயிரிழந்த 84 பேரின் சடலங்கள் காலி வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் காலி நீதவான் நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை இட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அந்த உயிரிழந்த 84 பேரின் சடலங்களையும் ஈரான் நாட்டு தூதரகத்திடம் கையளிக்குமாறு காலி வைத்தியசாலைக்கு காலி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 84 உடலங்களை பராமரிப்பதிலே காலி வைத்தியசாலை
பாரிய ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டு வந்தது. குறிப்பாக ஒரே நேரத்திலே அந்த 84 சடலங்களுமே அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதால் அதனை பராமரிப்பதில் வைத்தியசாலை பல்வேறு பௌதிக வளங்கள் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே குறித்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே நீதிமன்றம் இன்றைய தினம் அந்த உத்தரவை இட்டிருக்கின்றது. உடனடியாக அந்த 84 சடலங்களையும் ஈரான் நாட்டு தூதரகத்திடம் கையளிக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதேவேளையில் இதற்கு முன்னதாக இந்த சடலங்கள் கையளிக்கின்ற விவகாரம் என்பது 2 நாட்டு வெளியுறவுத்துறை சார்ந்த அமைச்சர்கள் கலந்துரையாடி ராஜதந்திர மட்டத்திலே அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி முன்னர் அரசாங்க தரப்புகள் கூறி வந்தாலும் கூட இன்றைய தினம் நீதிமன்றம் அறிவித்திருப்பதானது இந்த விடயத்தில் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு நெருக்கடியை சுட்டிக்காட்டி இலங்கையிலும் ஆங்காங்கே கொழும்பிலும் தலைநகரிலும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஒரு தரப்பு அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது இன்னொரு தரப்பு அமெரிக்க இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்துகின்ற போக்கு உருவாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக சென்ற தேரர்கள் அடங்கிய குழுவினர் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய போராட்டத்திற்காக அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே இறுதிப் போரை முடிப்பதிலே ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒத்துழைத்திருந்தன. ஆனாலும் கூட தற்போதைய நிலையிலே தற்போதைய உலகளாவிய சூழலிலே தாங்கள் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேரர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக தூதரக வளாகத்திலே அதிகரித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நிலையிலே மத்திய கிழக்கிலே ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதல் காரணமாக தொடர்ந்தும் ஒரு பதற்ற நிலையே நீடித்து வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, அந்த பதற்றத்திற்கு மத்தியிலும் ஆங்காங்கே மத்திய கிழக்கில் ஒரு சில நாடுகளுக்கான விமான சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தீர்மானித்து அது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக ரியாத் மற்றும் துபாய் நாடுகளுக்கான விமான சேவைகளையே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கவிருக்கின்றது. அது தொடர்பான அறிவிப்புகளும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே மத்திய கிழக்கு நெருக்கடி தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த யுத்தம் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த யுத்தம் ஆரம்பித்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே உலகளாவிய ரீதியிலே எரிபொருளுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையிலே ஈரான் நாட்டு மக்களாலே தான் ஈரானிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெறக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் அங்கு முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே ஈரான் மக்கள் அடக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடி அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதே வேளையிலே ஈரான் ஜனாதிபதியுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொடர்பு கொண்டு இந்த யுத்தத்தை ஆயுத மோதல் ரீதியாக முன்னெடுக்காமல் ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தைகள் மூலம் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒரு சமாதானமான ரீதியிலே
ராஜதந்திர மட்டத்திலே பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்பதிலே பல தரப்புகளும் முனைப்பு காட்டி வந்தாலும் கூட அந்த யுத்தத்தில் பங்கேற்றுள்ள ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகள் அதற்கு எந்தளவு தூரம் இடம் கொடுப்பார்கள் என்பது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. இதே வேளையிலே அமெரிக்காவிற்காக உளவு பார்த்த குற்றத்திற்காக 30 பேர் ஈரானுடைய அரச படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ஈரான் நாட்டு தளங்கள் மீது அமெரிக்க கூட்டுப்படை தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம். அன்றைய நாளிலே தமிழர்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வழங்கப்படவில்லை, சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற உரிமை தமிழர்களிடம் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு எங்கும் பாரிய கெடினால் பேரணி பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் கொடிக்கம்பத்தில் அன்றைய நாளில் கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்த இலங்கை நாட்டின் தேசிய கொடியை கீழிறக்கி அந்த கொடிக்கம்பத்திலே கருப்பு கொடியை ஏற்றிய விவகாரம்தான் தற்போது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. குறிப்பாக அந்த சம்பவம் இடம்பெற்ற போது புலனாய்வாளர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பாக பல்கலைக்கழக மட்டத்தில் இருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு ஒரு அறிக்கை சென்றதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக இந்த கருப்பு கொடி ஏற்றுகின்ற விவகாரம் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலே குறித்த விடயம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையின் ஒரு அங்கமாகவே பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்மராஜாவிடமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளரிடமும் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணைகளை நடத்தி இருப்பதாக அறிய முடிகிறது. அந்த வகையிலே குறித்த விடயம் இன்னொரு கட்டத்தை அடைய போகின்றது. குறிப்பாக நாட்டினுடைய தேசிய சின்னத்தை அவமதித்ததாக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையிலே இதற்கு எதிராக கைதுகள் இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இதனை ஒரு அடுத்த முறை இந்த விடயத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு அச்சுறுத்தும் செயலா அல்லது முன்னேற்பாடாக இம்முறை கைது இடம்பெறுமா என்பது பல தரப்புகளின் கேள்வியாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினுடைய விசாரணை தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் கருப்பு கொடி ஏற்றி எமது வெளிப்பாட்டை நாங்கள் முன்வைக்கும் போது
அது எந்த வகையில் தவறு என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த விசாரணையை எந்தளவு தூரத்திற்கு முன்கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. இது கடந்த சில வருடங்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சுதந்திர தினத்தன்று நடைபெறுகின்ற ஒரு விடயமாக இது மாறி வரும் நிலையிலே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் தான் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரடியாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைந்து விசாரணை நடத்துகின்ற அளவிற்கு தற்போது நிலைமைகள் சென்றிருக்கின்றது. இதுவா மாற்றம் என்று வந்த அரசாங்கம் என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த நிலையில் இந்த விடயத்தில் அரசாங்கம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பல்கலைக்கழக நிர்வாகம் என்பது எத்தகைய முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்பது தற்போது கேள்வியாக மாறியிருக்கின்றது. இன்றைய நாளிலே பல பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றி பார்த்தோம். அந்த வகையில் மேலும் பல முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.